வணக்கம். நான் சொல்கிறேன். பின்னாடி நம்ம ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கு, ஒரு பர்த்டே ஆர்டர். 250 பேருக்கு சாப்பாடு. இந்த இடத்துல வந்து 250 பேருக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பல்காக பண்ணுறோம் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நம்ம எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டருக்கு இன்னொரு கையில் 50 சாப்பாடு இல்லை, 500 இல்லை, 5000 சாப்பாடாக இருந்தாலும் நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் பண்ணுறது வழக்கம். கல்யாண வீட்டு ஸ்டைல் அப்படிங்கிற டைமில் வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயும் நம்ம தயிர் சேர்த்து தாளிப்பு எல்லாமே போட்டு தான் பண்ணுவோம். நம்ம மாங்காய் ஊறுகாய் மாதிரி வந்து பச்சையாக பண்ணி தாளிப்பு போட்டு வைக்கிறாரு. நெல்லிக்காயை வேக வைக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம நெல்லிக்காயில் ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். நெல்லிக்காயில் அழுக்கு இருந்தாமல் அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு வர டைமில் தேவையான உப்பும் போட்டுக்கணும். அப்புறம் மசாலாவில் தயிரில் எல்லாமே தேவையான கொஞ்சம் உப்பு போட்டால் போது நம்ம இது கொதிச்சு வர டைமில் உப்பு போட்டுக்கிட்டோம்னா நெல்லிக்காய் வந்து வெடிச்சு வர டைமில் அதுக்கு உள்ளே இல்லாமல் உப்பு பிடிச்சிடும். அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வேக போடுறது வந்து கடைசி வரை நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வீடுகளில் இருந்து 1 கிலோ 2 கிலோ பண்ணுறா இருந்தாலும் இந்த நான் என்ன அளவு சொல்கிறேன்னு அதை உங்களுக்கு டிவைட் பண்ணி பண்ணால் போதும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு உருளையை வச்சு அப்படியே வந்து தண்ணி சூடாகி வருது பாருங்கள். அப்படியே வந்து கொதி வருது. இந்த டைமில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற நெல்லிக்காயை நான் அப்படியே வாஷ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தான் போடணும். நெல்லிக்காயை பொறுத்தளவில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்து வரை நம்ம தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுல தப்பு கிடையாது. ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ளாடி வந்து நெல்லிக்காய் வந்து வர டைமில் அப்படியே உடஞ்சி வரும். இப்போ நல்லா கொதிச்சு வந்து பாருங்கள். 5 நிமிஷம் ஆகிட்டு அப்படியே தேவையான கல் உப்பு போடும். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோ போடும். அப்படின்னா கிராம் ஒரு 200 கிராம் இருக்கும். நம்ம அப்புறம் தயிரில் எல்லாமே மசாலா சேர்க்கறதுனால பார்த்து போட்டதுன்னா இது வந்து இந்த நெல்லிக்காய் கரெக்டாக இருக்கும். ஒரு குச்சி வச்சு அப்படியே வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். இன்னும் அதிகப்படியாக ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வந்து வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிடும். இப்போ தீயை கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் ஆகிட்டு, அதாவது மொத்தமாக 15 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள். நல்லா வெடிச்சு வந்துருக்கு. எல்லாமே வந்து வெடிச்சு அப்படி இருக்குது. ஒன்றுமே வெடிக்காமல் இல்லை. இந்த டைமில் நம்ம இதை வந்து ஒரு அரிப்பில், அதாவது ஓட்டை உள்ள அரிப்பில் நம்ம தண்ணி வடி வைக்கிறதுக்கு எடுத்து கொட்டிக்கிறோம். பாருங்கள் உடைஞ்சிருக்கிற நல்லாவே தெரியுது. இப்போ சூடாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தாண்டினோன்னே இது நம்ம உடைச்சி எடுத்துக்க வேண்டியது. உடைக்கிறதுக்கு வரைக்கும் இப்படி உடைச்சாலே போதும். எல்லாமே அழகாக உடஞ்சி வந்துடும். இப்போ நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உடைச்சி வச்சுக்கிட்டா இப்போ வந்து கொஞ்சம் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துது. அந்த தண்ணியில் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணுறோம். தாளிப்பெல்லாம் போனதுக்கப்புறம் மசாலா போட்டு அந்த மசாலா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் திரும்ப 10 நிமிஷம் போல மசாலா நம்ம நல்லா ஊறுற மாதிரி வேக வைக்கிறோம். அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஏற்கனவே உப்பு நெல்லிக்காய் பிடிச்சி மசாலாவும் நெல்லிக்காயில் பிடிச்சோம். அது வந்து இந்த ப்ரொசீஜரில் பண்ணுறோம். அப்படியே பாருங்கள். இதில் வந்து 50 கிராம் அளவில் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி மஸ்ட்டு. இந்த வெள்ளை கலர், அதாவது தயிர் கலரும் மஞ்சள் கலரும் சேர்ந்த ஒரு பழுப்பு நல்ல கலரில் தான் இந்த ரெசிபி நமக்கு ஃபினிஷ் ஆகும். அப்படியே வந்து 50 கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். இது நம்ம காரத்துக்கு தகுந்தவாறு நம்ம லைட்டாக புளிப்பு தன்மை தான் இருக்கணும். அதனால காரம் ரொம்ப ஜாஸ்தி தேவை கிடையாது. அப்படியே 50 கிராம் அளவில் மல்லிப்பொடி சேர்க்குறேன். ஜீரக பொடி 25 கிராம் அளவில் சேர்க்குறேன். அப்படியே கொஞ்சம் மட்டும் பெருங்காய பொடி சேர்க்குறேன். ஒரு உருளையாக அடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 5 கிலோ நெல்லிக்காயும் 250 மில்லி அளவில் தேங்காய் சேர்க்குறோம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கிற தப்பு இல்லை. எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வச்சு வந்துட்டாங்கன்னா ஊறுகாய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 50 கிராம் அளவில் கடுகு தாளிப்பு போடுறோம். கடுகு போட்டவொன்னே அப்படி வெடிச்சு வச்சு பாருங்கள். இந்த அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுறோம். வத்தல் மிளகு 50 கிராம் அளவு சேர்க்குறேன். எண்ணெய்க்கு ஒரு 15-20 வத்தல் மிளகு. இது 100% இந்த அளவு கிடையாது. கொஞ்சம் தப்பு கிடையாது. அப்படியே கொஞ்சமாக ஜீரகம் தாளிப்பு போட்டுட்டு சதைச்ச பூண்டு 200 கிராம் அளவில் சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும். ப்ரௌன் கலர் ஆன ஒன்று நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து கொதிக்க விடணும். கரு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ வந்து மசாலாவை சேர்த்துக்கணும்.
100 கிராம் அளவில் நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் மட்டும் ஒரு 100 கிராம் அளவில் மட்டும் கல்லுப்பு சேர்த்து ஏற்கனவே நம்ம ஏற்கனவே நெல்லிக்காயில் சேர்த்துக்கணும். அப்போ இந்த உப்புங்கிறது நம்ம மசாலாவும் தயிர் சமைச்சோம்னா இருக்கும். தீயை மீடியமாக வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். அப்போ உப்பு கரைச்சி விடலாம் வரும், மசாலாவில் பச்சை வாசனமாக. அதுக்கப்புறம் நெல்லிக்காயில் சேர்த்துக்கணும். 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வச்சுட்டு இப்போ வந்து ரெடியாக உடச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை இதை சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் மீடியம் தீயில நம்ம நல்லா கொதிக்க விட்டுறோம். நெல்லிக்காய் உள்ளாடி இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் தீயை நல்லா கம்மி பண்ணிவிட்டு அதாவது கடல் மட்டும் தான் இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிற தயிரை சேர்க்கணும். நல்லா சூடோட கொதிக்க வைக்கிறது சேர்த்தா தயிர் தெரிஞ்சிடும், கரெக்டாக இருக்கும். இவருங்க இப்போ வந்து ஆவரேஜாக கொதிக்குது, இந்த மாதிரி தான் கொதிக்கணும். நம்ம தீயை மீடியமாக வச்சு கொதிக்க விடணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஜுவலாக ஸ்லோவாக கொதிச்சு வர டைமில் தான் உள்ளாடி மசாலாலாம் நல்லா பிடிக்கும். ஓவராக கொதிச்சாலும் ஜம்பாய் மாதிரி இருக்குமே தவிர வந்து நெல்லிக்காய் உள்ளாடி மசாலா பிடிக்காது. இந்த மாதிரி மீடியம் தீரை வச்சோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஸ்லோவாட்டு மெல்லமாக உள்ளாடி மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு இப்போ பச்சை வாசனை மாறிட்டு நெல்லிக்காயில் நல்ல மசாலா பிடிச்சிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் இருக்கிற விறகு நான் வந்து மாற்றிக்கிறேன். கனல் மட்டும் போதும். நான் ஆரம்பத்தில் அதோட விளக்கம் சொல்லிவிட்டேன். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நல்லா தெரிஞ்சு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து அந்த கடல் மட்டும்தான் எடுத்து நம்ம தீயை மொத்தமாட்டு மாற்றிட்டு 2.5 லிட்டர் தயிர் எடுத்து அழகாக கடைஞ்சி வச்சுருக்கு, கட்டி தயிர். அப்போ 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தயிர் வந்து இந்த கட்டி தயிர் அப்படியே வந்து இந்த சிம்மில் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரே ஒரு கொதி தான், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. உடனே வந்து உப்பு பார்த்து அடுப்பில் கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா நைஸாக டாப் பண்ணி மல்லியரை சேர்த்துக்கலாம். கலரும் பாருங்கள், நான் சின்ன கலர் அதாவது வெள்ளை மஞ்சள் கலந்து ஒரு பழத்து நல்ல கலர் வந்துருக்கு. இந்த கலர் தான் நெல்லிக்காய் ஒரு காய் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த பக்கம் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் மாதிரி தெரியுது. நம்ம இறக்கி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இது கொஞ்சம் சூடாகி வார்த்தை வந்து கொஞ்சம் கூட கெட்டியாக நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கட்டியாக பண்ணோம்னா ஒரு துண்டு துண்டாகும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம துண்டு மசாலா எல்லாம் மிக்சியாக நம்ம சர்வீஸ் டைமில் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு அந்த ஆயில் லைட் அப்படியே வந்து மேலே தெளிஞ்சிருக்கிறத பாருங்கள். இந்த பக்கத்தில் தான் நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கணும். உப்பு உரலாம் பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்குது. நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தாண்டாடினா ஒரு வாட்டி கூட பார்த்துக்கலாம். நைஸாக வெட்டின மல்லி இலை ஒரு 50 கிராம் அளவில் தூவிக்கிறேன். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இதை நம்ம சர்வீஸுங்கிறது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ணோம். கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இப்போ நான் வந்து இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சமாக ஆறையும் பாருங்கள் அது லைட்டாக திக்காக தொடங்கிட்டு நான் வந்து 2 பீஸ் எடுத்துட்டு அதில் ஒரு பீஸும் கொஞ்சம் மசாலா சேர்த்து எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, நெல்லிக்காய் டேஸ்ட்டு தனியாக தருது. நம்ம பூண்டு வதக்கின அந்த மனம் நல்லா இருக்குது. லைட்டாக மைல்டாக ஒரு சின்ன காரமாக இருக்குது. அப்படின்னா நம்ம டோட்டலாக பார்க்கும்போது நெல்லிக்காய் ஊறுகாய் அதோட பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபி தான் பண்ணுறேன். தேங்க்யூ.